தூத்துக்குடி மண்பவுசலா அரபிக் கல்லூரியின் பேராசிரியரும் கீழக்கரை நடுத்தரு ஜும்மா பள்ளிவாசலின் ஹத்தீபுமான ஏ முஹம்மது முஸ்தபா மஸ்லஹி எம்ஏ அவர்கள் இப்பொழுது துவக்கவரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு குர்ஆனில் எழுத்து பிழைகளா என்ற தலைப்பின் கீழ் உரையாற்ற இருக்கிறார்கள். وإذا رأيت الذين يخوضون في آياتنا فأعرض عنهم حتى يخوضوا في حديث غيره وإما ينسينك الشيطان فلا تقعد بعد الذكرى مع القوم الظالمين صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله يرفع بهذا الكتاب أقواما ويضع به آخرين صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் கருணையும் நம் அனைவரிலும் வந்து சேரட்டுமாக. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம் இஸ்லாமிய சமூகம் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற நடுநிலையான கொள்கையில் இஸ்லாமிய வட்டத்திற்குள் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வந்தன. ஆனால் இப்பொழுது சில வழிகெடுக்கக்கூடிய தலைவர்கள் மூலமாக தவறான ஒரு பாதைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் வழிகாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனக்கு வழங்கப்பட்ட இந்த தலைப்பையை நீங்கள் ஆழமாக சிந்தித்தால் இந்த சமூகம் எந்த பாதையை நோக்கி செல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். குர்ஆனிலே எழுத்து பிழைகளா? ஒரு சமூகம் இப்பொழுது இஸ்லாமிய பெயரில் இருந்து கொண்டு குர்ஆனிலே எழுத்து பிழைகள் இருப்பதாக இந்த இஸ்லாமிய சமூகத்திலே தவறான ஒரு கருத்துக்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வேதத்திலே குர்ஆன் ஷரீஃபிலே குர்ஆனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாம் தான் இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறார். அப்ப குர்ஆனுடைய பாதுகாப்பை முழுமையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுப்பெடுத்துக் கொண்டான். குர்ஆனுடைய முழு பாதுகாப்பினுடைய பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்திருக்கின்ற இந்த நிலையில அல்லாஹ் நான் இந்த குர்ஆனை பாதுகாப்பேன் என்று சொன்னால் கியாமத் நாள் வரை இந்த குர்ஆன் ஓசையிலும் பாதுகாக்கப்படும், எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்படும். கியாமத் நாள் வரை இந்த குர்ஆன் ஓசையிலும் பாதுகாக்கப்படும், உச்சரிப்பிலும் பாதுகாக்கப்படும், எழுத்து வடிவிலும் பாதுகாக்கப்படும். ஏன்னா அல்லாஹ் பொறுப்பெடுத்திருக்கிறான். இந்த நிலையில எவனோ ஒருத்தன் குர்ஆனுக்கு முரணாக அல்லாஹ் நான் பாதுகாப்பேன்னு சொல்லும் போது இல்ல இல்ல அல்லாஹ் பாதுகாக்க மாட்டான், ஓசையில மட்டும் தான் பாதுகாப்பான், எழுத்துல பாதுகாக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா பாதுகாப்பு ஒரு ரெண்டு பகுதியா போடுறது. அல்லாஹ் முழுமையா பாதுகாக்கின்ற பொறுப்பை எடுத்திருக்கின்ற இந்த நிலையில ஒரு தரப்பை தான் அல்லாஹ் பாதுகாப்பா, இன்னொரு தரப்பை பாதுகாக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா இது அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு முரணாக, அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு எதிராக இந்த சமுதாயத்துல ஒரு செய்தியை பரப்புறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொல்லுக்கு முரணாக எதிராக ஒருவன் பேசுகிறான் என்று சொன்னால் அது ஷைத்தானுடைய பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜதா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் சஜதா செஞ்சாங்க, மறுத்தது ஒருத்தன் தான். அல்லாஹ்வை எதிர்த்து அவனுடைய சொல்லை மறுத்து நெஞ்சை நிமித்திக் கொண்டு நின்றவன் ஷைத்தான் மட்டும்தான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை பற்றி சொல்கின்ற பொழுது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன், ஷைத்தான் மட்டும் மறுத்துட்டான், அவன் பெருமை அடித்தான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நான் தான் சிறந்தவன் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்தில் பெருமை அடித்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை பற்றி சொல்கின்ற பொழுது அவன் அப்படி பெருமை எடுத்த காரணத்தினால், அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு முரணாக எதிர்பட்டு அவன் நின்ற காரணத்தினால் வ கான மினல் காஃபிரீன், காபிர்களுடைய கூட்டத்தில் அவனும் ஒருவனாக ஆகிவிட்டான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்ப அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு முரணாக ஒரு செய்தியை சொல்றான் அப்படின்னு சொன்னா
முழுக்க முழுக்க காபிரா இருந்தா தான் அப்படி சொல்ல முடியும். காபிரா இல்லாத பட்சத்தில் அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு மறுப்பாக, அல்லாஹ்வினுடைய சொல்லுக்கு எதிராக ஒருவன் அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்ல முடியாது. அப்ப குர்ஆன்ல எழுத்துப்பிழை இருக்கிறது என்று முதல்ல இந்த சமுதாயத்துக்கு எடுத்து வச்சவன் யாரு? சாதாரணமா பார்க்கிறோம். முதல்ல இந்த சமுதாயத்திற்கு குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது, எழுத்து வடிவில் குர்ஆன் பாதுகாக்கப்படவில்லை என்ற ஒரு நச்சு கருத்தை இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு பரப்பியது யாரு? பிஜே என்கிற ஒரு ஆளுதான். அப்ப அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முரணாக இந்த சமுதாயத்துல ஒரு செய்தியை பரப்புனது யாரு? பிஜே என்கிற ஒரு ஆளுதான். அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முரண்பட்டு எதிராக ஒருவன் ஒரு கருத்து சொன்னால் அவன் காஃபிர் பட்டியல உள்ளவன். ஷைத்தான் அந்த லிஸ்ட்ல தான் காஃபிர்ல போனான். அப்ப இதே கருத்தை உடையவன் யாரு? நடுநிலையா புரியணும். இப்ப நான் பிஜே காஃபிர் அப்படின்னு சொல்றதுனால புதுசா பிஜே காஃபிர் சொல்ற நினைச்சுக்காதீங்க. இது அவர் வாயாலே ஒத்துக்கொண்டது, தன்னுடைய வாயாலேயே தன்னை பத்தி காஃபிர் என்று ஒத்துக்கொண்டது. 2010 சென்னையில் ஒரு விவாதம் நடந்துச்சுங்க. அந்த சென்னையினுடைய விவாதத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இமாம்களுடைய துணை இல்லாம குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியுமா? பொதுவா அறிஞர்களுடைய கருத்து என்ன? குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியாது. ஒரு சில வசனங்களை வேண்டுமானால் பிறருடைய துணை இல்லாம விளங்கிக்கலாம். சில வசனங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் இன்னொரு வசனத்தின் மூலமா விளக்கிடுவான். சில வசனங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்குவாங்க, அது மூலமா விளங்கிடும். சில வசனங்கள் இருக்கிறது, அதுக்கு அறிஞர்கள் என்ன செய்யணும்? விளக்கம் தரணும், இமாம்கள் விளக்கம் தரணும். அந்த இமாம்களுடைய விளக்கத்தின் மூலமாக நாம் அந்த வசனத்தினுடைய சரியான கருத்து புரிய முடியும். அது அறிஞர்களுடைய பெரும்பாலான கருத்து. எனவே இமாம்களுடைய துணை இல்லாம குர்ஆன் ஹதீஸ் அனைத்தையும் விளங்க முடியாது என்று சொல்ல பொழுது, இதுக்கு நேர் எதிராக பிஜே என்ன பேசுறது தெரியுமா? இமாம்களுடைய விளக்கம் அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது, அது குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்குவதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அதோட நிறுத்திக்கல, ஒரு வாசகத்தை சொல்ற, குர்ஆனை மனிதர்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தந்துள்ளான். நல்லா கவனிக்கணும், குர்ஆனை மனிதர்கள் விளங்குவதற்காக அல்லாஹ் தந்துள்ளான். அந்த குர்ஆனை விளக்குவதற்காக அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குர்ஆனை விளக்குவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே ஒருவர் குர்ஆனை இன்னொருவர் விளக்கித்தான் தெரியணும் அப்படின்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல. இது அவர் சொன்ன கருத்து, பிஜே சொன்ன கருத்து. அப்ப இமாம்கள் துணை இருந்தாதான் அந்த குர்ஆன் ஹதீஸை விளங்க முடியும் என்றால் அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளக்க தெரியல. ஆனா அல்லாஹ் தன்னை பத்தி என்ன சொல்றான்? வலா யுனப்பியுக மிஸ்லு கபீர், கபீரை போன்று நல்ல அறிந்த அல்லாஹ்வை போன்று யாரும் உங்களுக்கு விளக்க முடியாது. அப்ப அல்லாஹ் தான் நல்ல விளக்குவான் அப்படின்னு அல்லாஹ் தன்னை பத்தி குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி லித்துபய்யின லின்னாஸி மா நுஸில இலைஹிம், நபியே இந்த சமுதாயத்துக்கு அருளப்பட்ட இந்த வேதத்தை நீங்கள் விளக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேர்ந்தெடுத்து நபியாக அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ் மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட ஒரு செய்தியை சொல்றான். ஆனா நம்ம விளங்குற மாதிரி அவனுக்கு சொல்ல தெரியல என்ற கருத்து வரும். மத்தவங்க சொல்லி விளங்கினாதான் விளங்க முடியும் அப்படின்னு சொன்னா, அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் அதை விளக்குவதற்காக அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது வேற ஒரு ஆள் தான் அதை விளக்க வேண்டி இருக்குது என்று சொன்னால் அது மிக டேஞ்சரான, மிக பாரதூரமான ஒரு கருத்தையும் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்தையும் அந்த சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். இது பிஜே சொல்றாப்புல. இதோட நிறுத்தல, முதல்ல அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியாவிட்டால் தான் இன்னொருவரின் தயவு தேவை என்று வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போதுமான விளக்கிற திறமை இல்லை என்று ஒத்துக்கொண்டால் தான் வேறு ஒருத்தருடைய விளக்கம் தேவை என்று வரும். எனவே குர்ஆனை விளக்குகின்ற பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது. அல்லாஹ்வை விளக்குவதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்ட பிறகு வேறு ஒருவர் தான் விளக்க வேண்டும் என்று சொன்னால் இது மிக பெரும் குஃப்ரு. யார் சொன்னது? பிஜே 2010 அவர் சொன்னது. இது மிக பெரும் குஃப்ரு, அல்லாஹ்வை மறுக்கிற, அல்லாஹ்வை நிராகரிக்கிற ஒரு தத்துவம். அதனால வேறு ஒருத்தர் தான் விளக்கின்ற குர்ஆனை விளங்கணும்னு சொன்னா இது அல்லாஹ்வை நிராகரிக்கிறதுலோ அல்லாஹ்வை மறுக்கிறதுலோ அப்படின்னு யார் சொன்னது? 2010 பிஜே. சரி, இது அவர் போட்ட மொழிபெயர்ப்புங்க. மொழிபெயர்ப்பு என்ற பெயர்ல போட்டிருக்காரு. இதை நம்ம ஏத்துக்கவே இல்லை மொழிபெயர்ப்பா. ஆனா மொழிபெயர்ப்பு என்ற பெயர்ல போட்டிருக்காரு. இது அட்டைப்படம். இந்த அட்டைப்படத்தை தான் இப்ப நான் சொல்றேன். இந்த அட்டைப்படத்துல குர்ஆனும் கரீமுன் போட்டிருக்காரு. அடுத்து வ தர்ஜமத்து மஆனிஹி வ தஃசீருஹு இலல் லுகத்தி தமிழியா. என்ன பொருள்?
இது சங்கையான குர்ஆன், அதாவது குர்ஆனுடைய மூலம். அடுத்து இதனுடைய குர்ஆனுடைய பொருளை தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இந்த குர்ஆனுக்கு விளக்க உரையும் தமிழ் மொழியில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது. குர்ஆனுக்கு விளக்க உரை யார் செய்யறது? இங்க பிஏ செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு தஃப்சீருஹு இலல் லுகத்தி தமிழியா, குர்ஆனுக்கு விளக்க உரை தமிழ் மொழியில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுச்சு? அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியாவிட்டால் தான் இன்னொருவரின் தயவு தேவை என்று வரும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு போதுமான விளக்கிற திறமை இல்லை என்று சொன்னால்தான் இந்த குர்ஆனை விளக்குவதற்கு இன்னொருடைய தயவு தேவை என்று வரும் அப்படின்னு சொல்லி போட்டு, அப்ப வேற யாராச்சும் இந்த குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அல்லாஹ்வுக்கு விளக்க தெரியல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளக்க தெரியல, இது பயங்கரமான டேஞ்சரான குஃப்ரு, அல்லாஹ்வை நிராகரிக்கிற தத்துவம் அப்படின்னு தத்துவ கதை பேசுறவரு எதுக்கு தஃப்சீர் எழுதணும்? தத்துவ கதை பேசுறது எதுக்கு தஃப்சீர் எழுதணும்? அப்ப அல்லாஹ்வை நிராகரிக்கிற காரியத்தை செஞ்சது யாரு? வாழுதான், இந்த பிஜே தான். அப்ப எழுத்தின் மூலமாக, தன் வாயின் மூலமாக தன்னையே காஃபிர் என்று ஒத்துக்கொண்டவன். கணித்திற்குரியவர்களே, இப்போ சின்ன சின்ன விஷயம் கிடையாது. பொதுவா பிஜேனுடைய பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆழமா புரிஞ்சுக்கணும். சமுதாயத்துல ஒரு நச்சு கருத்தை, ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்றதுக்கு முன்னாடி முன்னோட்டமாக, வெள்ளோட்டமாக சில சிறிய நச்சு கருத்துக்களை வெளியிடுற பழக்கம் உண்டு. மிக பெரும் ஆபத்தான கருத்துக்களை இந்த சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடி, மிக மோசமான கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு சேர்ப்பதற்கு முன்னாடி சில கண்ணியமானவர்களுடைய கண்ணியத்தை கெடுப்பதற்கு உண்டான சூழ்ச்சியை முதலில் செய்வது உண்டு. இந்த சமுதாயம் ஒரு கட்டுக்கோப்போடு, 4 மதுஹபுகள் என்ற ஒரு கட்டுக்கோப்போடு, இமாம்கள் சொன்ன கருத்துக்களுக்கு மறுப்பில்லாமல் சரியான முறையில் ஏற்றுக்கொண்டு எந்த பிளவும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலையில ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சாங்க? மதுஹபு மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும், இமாம்கள் மேல ஒரு வெறுப்பை ஏற்படுத்தணும். அப்படி ஏற்படுத்தினாதான் நம்ம சொந்த சரக்குங்க வேலையாகும் இந்த மக்கள்கிட்ட. இல்லாட்ட நம்ம சொந்த சரக்கு மக்களுக்கு வேலைப்படாது. அப்ப இமாம்களுடைய கண்ணியத்தை கெடுக்க வேண்டும், இமாம்களுடைய அந்த மதுஹபினுடைய கண்ணியத்தை கெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல முதல்ல எதுல படி வைக்கிறாப்புல, எதுல பிடி வைக்கிறாரு? மதுஹபுல தான். அப்ப மதுஹபு முதல்ல கொச்சைப்படுத்திடும். அப்ப இமாம்கள் சொன்ன கருத்துக்கு வேலை இருக்காது. இமாம்களை கொச்சைப்படுத்திடணும். எப்ப ஒரு ஆளுடைய கண்ணியம் தகர்க்கப்படுகிறதோ அவருடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்காதுங்க, அவருடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்காது. அப்ப முதல்ல என்ன சொன்னாரு? இந்த மதுஹபு என்ற வார்த்தையை கேள்விப்பட்டாலே இந்த சமுதாயம் இருக்கணும், அறிவு இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணது தெரியுமா? பொதுவா மதுஹபுனா முதல்ல அர்த்தம் புரிஞ்சுக்கங்க. மதுஹபு அப்படின்னு சொன்னா செல்லும் இடம் அர்த்தம் இருக்குங்க, அல்லது சென்ற இடம். நம்ம மதுஹபு என்ற அர்த்தத்தில் அர்த்தம் வைக்கிறோம். நமது இமாம்கள், 4 இமாம்கள் இருக்காங்கல்ல, நம்ம இமாம்கள் குர்ஆன் ஹதீஸை இறை அச்சத்தோடு ஷரியத்துக்கு உட்பட்டு ஆய்வு செய்து எந்த கருத்துக்கு சென்றார்களோ அந்த இடம். குர்ஆனையும் ஹதீஸையும் இறை அச்சத்தோடு குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டு எந்த கருத்திற்கு சென்றார்களோ அந்த சென்ற இடம். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஹதீஸை ஆய்வு செய்து, ஒரு குர்ஆன் வசனத்தை ஆய்வு செய்து ஒரு கருத்தை செல்கிறார்கள். அந்த எந்த கருத்திற்கு அவர்கள் சென்றார்களோ அந்த சென்ற அந்த கருத்தை நம்ம எடுத்து ஃபாலோ பண்றோம். இதே மாதிரி ஒவ்வொரு இமாம்களும். அப்ப மதுஹப்னா என்ன புரியுது உங்களுக்கு? இமாம் மதுஹபுக்கு என்ன விளக்கம் கொடுத்தது தெரியுமா? இந்த சமுதாயத்துல இமாம்களுடைய கருத்தை இந்த மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக. மதுஹப் என்றால் செல்லுமிடம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி அர்த்தம் இருந்தாலும் கழிவறை என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது. என்னவா? கழிவறை என்ற ஒரு அர்த்தமும் எங்க சிந்தனை போது பாருங்க. இவாளுக்கு 2 சிந்தனை போகும். ஒண்ணு கழிவறை, அல்லது இந்த கழிவு எதை திங்குமோ பன்றி, அதன் பக்கம் சிந்தனை போகும். இந்த 2 தவிர்த்து பெரும்பாலும் இவருக்கு எங்கேயும் போகாது, புதுசா சட்டம் சொல்லுவார். அப்ப கழிவறை மதுஹப் என்றால் என்ன? செல்லும் இடம். இந்த செல்லும் இடம் மட்டும் அர்த்தம் கிடையாது, கழிவறை என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. உடனே அபூதாவுல ஒரு ஹதீஸ், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா தஹபல் மதுஹப அபுஅத. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹபுக்கு செல்ல நாடினால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹபுக்கு செல்ல நாடினால் தூரமாக செல்வார்கள். மதுஹப்னா என்ன? கழிவறை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழிவறைக்கு செல்ல நாடினால் தூரமாக செல்வார்கள். மக்களுடைய பார்வை விட்டு ஒதுக்குப்புறமாக தூரமாக செல்வார்கள். இங்க மதுஹபுக்கு என்ன அர்த்தம்? கழிவறைன்னு அர்த்தம். அதனால மதுஹப் என்பதற்கு கழிவறை என்ற அர்த்தமும் இருக்கிறது அவங்க சமுதாயத்துக்கு. அப்ப இது ஏன் சொல்லணும்? தேவையா இது ஏன் மக்கள்கிட்ட சொல்லணும்?
அப்ப இந்த சமுதாயம் மதுகப் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டாலே உடனே கழிவறை சிந்தனை வரணும். உடனே கழிவறை சிந்தனை வந்த உடனே இதை ஒரு அசூசையாக, மதுகப் என்றாலே ஒரு அசிங்கமாக, ஒரு அசூசையாக ஒரு கருத்து இந்த சமுதாயத்தினுடைய சிந்தனையில திணிக்கணும். அப்படி திணிச்ச பிறகு இந்த சமுதாயம் கேட்டுச்சு, ஆஹா மதுகப் ஒரு அசிங்க மாதிரி. இந்த மதுகப் விஷயமா மிக தெளிவாக விளக்குவதற்கு போர்வால் வராங்க, சன்மார்க்க போர்வால். இன்ஷா அல்லாஹ் தெளிவா விளக்கம் சொல்லுவாங்க. நான் பாயிண்ட்குள்ள வரேன், ஏன்னா எவ்வளவு பெரிய ஆபத்தான கருத்துக்களை இவர் வரிசையா வரேன்னு சொல்ல வர. அப்ப முதல்ல அவர் சொன்ன இந்த செய்தி, மதுகப்புக்கு கக்கூசன் அர்த்தம் சொல்லிக்கிறாங்கன்னா ஒரு ஹதீஸ் இருக்குது. ஆனா நம்ம சொல்ற மதுகப்புக்கு அந்த அர்த்தமா? நம்ம அந்த ஹதீஸை மறுக்கல, நம்ம சொல்ற மதுகப்புக்கு அந்த அர்த்தமா? மக்கள்கிட்ட ஏன் தேவையில்லாத ஒருவர் ஏதோ ஒரு கருத்தை சொல்ற இடத்த இந்த மதுகப்போட ஜாயிண்ட் பண்ணி மக்கள் இடத்துல ஏன் மதுகப்பு பத்தி தவறான எண்ணத்தை உருவாக்கணும்? மதுகப்பை பத்தி அவர் சொன்ன செய்தி ஜனவரி 2012 19ஆம் பக்கத்துல இடம்பெற்றிருக்கு. கழிவறைன்னு சொல்லி அவர் சொன்ன செய்தி ஜனவரி 2012 19ஆம் பக்கத்துல. இப்ப ஆரம்பத்துல இத மாதிரி மதுகப்பை கேவலப்படுத்தி சொன்னது. இப்ப அடுத்து என்ன? இமாம்களை கொச்சப்படுத்தி பேசினாங்களா, மதுகப்பை கொச்சப்படுத்தி பேசினாங்களா, இமாம்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இல்லாம போச்சா? அடுத்து பார்த்தாங்க, ஆகா நம்ம சொல்ற சொல்லுக்கு தலையாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் கிடைச்சு போச்சே. எவ்வளவு பிடிப்பா மதுகப்புல இருந்தாங்க, எவ்வளவு பிடிப்பா இமாம்களுடைய சொல்ல மதிச்சாங்க. ஆனா நம்ம 2 வார்த்தையை போட்ட உடனே அப்படியே இந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்களா, ஒரு கூட்டம் சில கூட்டம் மாறி போச்சு. அப்ப நம்ம சொல்லுக்கும் தலையாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் ஏறி பார்த்தாங்க. எங்க ஏறி பார்த்தாங்க? சஹாபாக்களை கேவலமா பேசுறதுக்கு. அடுத்து படி அனுமதின இமாம்களுக்கு அதுக்கு மேல உயர்ந்த தரஜால யார் இருக்கிறாங்க? சஹாபாக்கள். அப்ப சஹாபாக்களை பத்தி கேவலமா பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய கருத்தையும் சமுதாயம் மதிக்காது, சஹாபாக்களுடைய சொல்லுக்கும் இந்த சமுதாயம் மதிக்காது. அப்ப சஹாபாக்கள் மேல இந்த சமுதாயம் வைத்திருக்கிற மதிப்பை விட நமக்கு மதிப்பு கிடைக்கணும், நம்ம சொல்ல இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளணும் என்பது என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்களை பத்தி மிக கேவலமாக, படு கேவலமாக சஹாபாக்களை பத்தி விமர்சிச்சிருக்கிறாங்க. எப்படி விமர்சிச்சிருக்கிறாங்க? சஹாபாக்களை பின்பற்றினா சொல்றாங்க, சஹாபாக்களை பின்பற்றினா எல்லா பிதஅத்துகளையும் நியாயப்படுத்த வேண்டிய அடிப்படை அமைந்துவிடும். தராவீஹ் 20 ரக்காத்துகள், ஜும்ஆவுக்கு 2 பாங்கு, முத்தலாக்கு அத்தனையும் சரி என்று நியாயப்படுத்த வேண்டிய ஒரு நிலை தோன்றிவிடும். அதனால சஹாபாக்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னா எல்லா பிதஅத்துகளுடைய வாசலையும் திறக்க வேண்டிய வரும். என்ன சொல்ல வராங்க புரியுதா? சஹாபாக்களை சூசகமா பிதஅத்துவாதின்னு சொல்றாங்க. சஹாபாக்கள் அனைவர்களுமே பிதஅத்தை தான் செஞ்சாங்கன்னு சொல்ல வராங்க. அதனால சஹாபாக்களை பின்பற்றினா பிதஅத்துடைய வாசல் திறக்கப்படுங்கிறாங்க. அவங்களை பின்பற்றினா அந்த பிதஅத்தை நம்ம செஞ்சு நரகத்துக்கு போயிடுவோம் சொல்றாங்க. சஹாபாக்கள் எல்லாருமே நரகவாசின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இந்த கருத்துல அடங்குது. இது எதுல சொல்லிருக்காங்க தெரியுதா? ஜூன் 2009 ஏகத்துவம் தான். ஜூன் 2009 அதே 19ஆம் பக்கம் தான். இவங்களுக்கும் 19க்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே 19ஆம் பக்கத்துல தான் சஹாபாக்களை பின்பற்றினா பிதஅத்துகளுடைய அனைத்து வாசலும் திறக்கப்படும். அப்ப இந்த சமுதாயம் கேட்டுச்சு, சஹாபாக்கள் மேல எவ்வளவு மதிப்பா இருந்தாங்க, இது எவ்வளவு பெரிய நச்சு கருத்து. இது எனக்கு பின்னால் அதிகமான கருத்து வேறுபாடுகளை காண்பார்களே, அப்போ காண்கின்ற பொழுது எனது அழகிய நடைமுறையை நீங்கள் அவசியமாக்கிக் கொள்ளுங்கள், எனது கலீஃபாக்களுடைய நடைமுறையை உங்கள் மீது அவசியமாக்கிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மதுல, நசாயில, தாரிமில போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பனு இஸ்ரவேலர்கள் 72 கூட்டமாக பிரிஞ்சாங்க, என்னுடைய கூட்டம் 73ஆக பிரியும். அந்த 73ல குல்லுகும் பின்னார், எல்லாருமே நரகவாசிதான், இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே கூட்டத்தை தவிர. சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி அந்த ஒரு கூட்டம் யாரு? மான அலைஹி வஸஹாபி, நான் எந்த வழியில் இருந்தேனோ, என் தோழர்கள் எந்த வழியில் இருந்தார்களோ அந்த வழியை பின்பற்றி போறவங்க சோனவாசி. செல்லமான என்ன சொல்றாங்க? சஹாபாக்களை பின்பற்றி போயிட்டா சோனவாசல் திறக்கப்படுதுங்கிறாங்க. சஹாபாக்களை பின்பற்றினா சோனவாசல்ங்கிறாங்க. ஆனா இவனை என்ன சொல்றானோ, சஹாபாக்களை பின்பற்றினா பிதஅத்துடைய வாசல்கள் அனைத்தும் திறக்கப்பட்டு விடும், நரக படுகொலை நோக்கி வாசலை திறந்து விடுறோம். எவ்வளவு பெரிய நச்சு கருத்து இது! இதோட நின்றுக்கல. ஸல்லல்லாஹு உம்மத்துல நபிக்கு பிறகு உயர்ந்த மனிதர்கள் யாராவது சொல்ல முடியும்? 4 கலீஃபாக்கள். இந்த 4 கலீஃபாக்களை ஒவ்வொரு ஆளாக, ஒவ்வொரு நபராக, தனித்தனியாக மிக கேவலப்படுத்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ராமசாமி என்ற ஒரு காபிரோட ஒப்பிட்டு, அந்த ஒப்பிட்டுதலும் கூட
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை தப்பா வழங்குற மாதிரியும் ராமசாமி என்ற ஒரு காபிரு குர்ஆனை சரியா வழங்குற மாதிரியும் ஒரு ஒப்பிட்டு, இந்த ஒப்பீடு தேவையா? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஒரு காபிரை விட கேடுகட்டத்தனமாக ஒரு சிந்தனைவாதியாக சித்தரிச்சிருக்கிறாங்க இந்த சமுதாயத்திற்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இஸ்லாத்தின் கொள்கை முதல் கொள்கை குழப்பவாதி சொல்லியிருக்கிறாங்க. யார பத்தி? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள இஸ்லாத்தினுடைய முதல் கொள்கை குழப்பவாதியா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கலீஃபாக்களை பின்பற்றுன்னு சொல்றாங்களோ அந்த கலீஃபா பத்தி பேசுற பேச்சுங்க இது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பாங்கை ஏற்படுத்தி பிதாத்துவாதி என்று சொல்லியிருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள எடுப்பார் கைப்பிள்ளை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 4 கலீஃபாக்களையும் விட்டு வைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு உன்னதமான ஒரு அடியார்கள், உன்னதமான ஒரு மனிதர்கள் என்று இந்த சமுதாயம் அனைவர்களும் ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்களை, ஒட்டுமொத்த சஹாபாக்களை மொத்தமாக விமர்சித்து தனித்தனி கலீஃபாவையும் தேர்ந்தெடுத்து தனித்தனியாக விமர்சித்து தனக்கென்று ஒரு அடையாளத்தை, தனக்கென்று ஒரு கண்ணியத்தை இந்த சமுதாயத்தில் தேடிக்கிட்டாங்க சஹாபாக்களை கேவலப்படுத்துவதன் மூலமா. இது 2வது பார்த்தாங்க. இதை கேட்கறதுக்கும் தலையாட்டுறதுக்கும் ஆளு கிடைச்சிச்சு. என்ன பண்ணாங்க? சரி, நபியை பத்தி கொஞ்சம் பேசி பார்ப்போம். நபியை பத்தியும் பேசி இந்த சமுதாயம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் மேலே ஏறிட வேண்டியதான். அப்ப நபியை பத்தி என்ன சொன்னாங்க? சமீபத்தில் மேல பார்த்து நடந்த மீட்டிங், வஹாபிகள் போட்ட மீட்டிங், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹலோடு ஒப்பிட்டு பேசினார்கள். யாரோட? அபூஜஹலோட. ஆனா நம்மளை பார்த்து கிறுக்கன் சொன்னா ஏத்துக்குவோமா? ஷைத்தான் சொன்னா ஏத்துக்குவோமா? ஒரு கிறுக்கனோட ஒரு ஷைத்தானோட நம்மளை ஒப்பிட்டு பேசினா நம்ம அவ்வளவு பொங்குறோம். ஒரு காபிரோட, அது பங்காபிரோட, கொடுங்காபிரோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒப்பிட்டு பேசினால் எவ்வளவு பெரிய காபிருங்க. நபி எந்த கீழ்த்தரமா கொண்டு போயிருக்காங்க. மேல்பலத்தில் நடந்தது, வஹாபிகள் செஞ்சது. இதை கேட்டு கைத்தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹலோடு ஒப்பிட்டு பேசுகின்ற பொழுது அதை கேட்டு ரசிப்பதற்கும் அதற்கு கைத்தட்டுவதற்கும் கூட ஒரு கூட்டம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிப்பில்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு மதிப்பில்லைங்க. எப்ப நபிக்கே மதிப்பில்லை, சொல்லுக்கு மதிப்பு இருக்குமா? இன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல சஹீஹான ஹதீஸ்களை, ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை இன்னைக்கு ஆடி தள்ளுபடி பண்றாங்கல்ல, அத மாதிரி தள்ளுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹதீஸை நாங்கள் தள்ளுபடி செய்து விட்டோம், இந்த ஹதீஸை நாங்கள் புறக்கணிக்கின்றோம். எப்படி அல்லாஹ் சொல்ல? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நபியினுடைய சொல்ல தள்ளுபடி பண்றாங்களா? ஒரு சின்ன செய்தியை குறிப்பிடுறேன். புகாரி ஷரீஃப்ல ஒரு ஹதீஸ் வருதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு ஷரீக் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிகளை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள். இது புகாரில் இடம்பெற்ற ஹதீஸ். பள்ளிகளை கொல்லும்படி உத்தரவிட்டார்கள். அது பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கான யன்ஃபகு அலா இப்ராஹீம. இந்த பள்ளிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடப்பட்டாங்களா? என்ன அப்படி நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக இந்த பள்ளி ஊதி கொண்டிருந்தது, நெருப்பை ஊதி கொண்டிருந்தது என்று புகாரில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கு. இதே ஹதீஸ் அகமதுலையும் இப்னு மாஜாவையும் மிக தெளிவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்பட்ட பொழுது அந்த பகுதியில் உள்ள உயிரினங்கள் அந்த நெருப்பை அணைப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தன. இல்லல் வஸல், பள்ளியை தவிர பள்ளி ஒத்து நெருப்பை அணைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கல. மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அது நெருப்பை ஊதி கொண்டிருந்தது. இப்படி ஒரு ஹதீஸ் வருதுங்க. இப்ப நான் 2வது சொன்னேன், இந்த ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸை மறுக்கிறாங்களா? தள்ளுபடி செய்யறாங்களா? எப்படி தள்ளுபடி செய்யறாங்க தெரியுமா? சில காரணங்களை சொல்லி. எல்லாமே கிறுக்குத்தனமான காரணங்களா இருக்கும். ஒரு ஹதீஸ நபியினுடைய சொல்ல மறுக்கிறதுக்கு அவங்க வைக்கிற அளவுகோல் பாருங்க. யஹூதி நஸ்ரானியினுடைய சிந்தனைகளை குர்ஆனை மதிப்பதற்கு அவன் என்ன அளவுகோல் வைத்திருக்கின்றானோ, யஹூதி நஸ்ரானி பாதிரிமார்கள் இருக்காங்களே, குர்ஆனை மறுப்பதற்கு அவங்க என்ன அளவுகோல் வச்சிருக்கிறாங்களோ அந்த அளவுகோலை இவங்க எடுத்துக்கொண்டு ஒரு ஹதீஸை மறுக்கிறாங்க. இந்த ஹதீஸை மறுக்கிறதுக்கு, பள்ளியுடைய ஹதீஸை மறுக்கிறதுக்கு இவங்க என்ன ஆதாரம், என்ன காரணம் சொல்றாங்கன்னா நல்ல கவனிக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நெருப்பை சிறிய படைப்பான பள்ளியால் ஊதி பெரிதாக்கவே முடியாது. அந்த நெருப்பு சிறிய படைப்பு பள்ளி எப்படி ஊதி பெரிதாக்க முடியும் என்றாலே அனல் தாங்க முடியாமல் துடித்து இறந்துவிடும். நம்பர் 2. நம்பர் 3,
நெருப்பு பக்கத்துல அவங்களுக்கே நெருப்பு பக்கத்துல இருந்த சிறிய படைப்பாகிய பள்ளிகள் ஊதுவதால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்க? எனவே இது பொய்யான கட்டுக்கதை. எதுவா சல்லாஹின் சொன்னது இருக்குது இல்ல, புகார்ல இடம்பெற்றிருக்கா, அகமதுல இப்னு மாஜால இடம்பெற்றிருக்கா. இந்த ஹதீஸ் அவங்க எப்படி முடிக்கிறாங்க? இவங்க சொந்த கருத்து ஆரம்பத்துல ஹதீஸோட அறிவிப்பாளர் சொல்றதாங்க. இப்ப அதுக்கு வழி இல்லை. சரியான ஹதீஸா இருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸா இருக்குது. ஏன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, இவங்க சிந்திக்கிறாங்க. சிறிய பள்ளிதான், அதுக்கு எப்படி நெருப்பு ஊத முடியும்? நெருப்பு ஊத எப்படி பெருசாகும்? நெருப்பு பக்கத்துல நின்று அது அழிஞ்சு போயிருமே, கரிஞ்சு போயிருமே, அனல தாங்க முடியாம துடிச்சு செத்து போயிருமே. எனவே இந்த ஹதீஸ் கட்டுக்கதை, பொய்யான செய்தி. இது யாருடைய சிந்தனை? இது ஆரோக்கியமான ஒரு மூமினுடைய சிந்தனையா? நபியினுடைய சொல்ல மறுக்கிறதுக்கு? குர்ஆன்ல ஒரு செய்தி இடம்பெறுதுங்க. எறும்பு இருக்குது இல்ல, எறும்பு எவ்வளவு சின்ன படைப்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய பட்டாளமும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஒரு வழியா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த எறும்பு தலையிலே தனது கூட்டத்தை பார்த்து சொல்லுது, யா ஐயுஹன் நம்லுதுகுலு மசாகினகும் லா யஹதிமன்னகும் சுலைமானு வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். ஓ எறும்பு கூட்டமே, சுலைமானும் அவருடைய பட்டாளமும் வருகின்றார்கள். அவங்க தெரியாம உன்னை காலுக்கு அடியில போட்டு மிதித்து கொண்டுட கூடாது. எனவே உங்க வசிப்படத்துக்குள்ள போயிருங்க, உங்க பொந்துக்குள்ள போயிருங்க அப்படின்னு யாரு சொல்றா? எறும்பு சொல்லுது. ஒரு எறும்பு தன் கூட்டத்துக்கு சொல்லுது. இதை யாரு கேட்கிறா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. அந்த எறும்பினுடைய சொல்லை கேட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிரித்தார்கள், புன்முறுவல் பூத்தார்கள். குர்ஆன்ல இடம்பெறுது. இவனு பள்ளி ஹதீஸை மறுக்கிறதுக்கு என்ன அளவுகோல் வச்சானோ அந்த அளவுகோல் வச்சா அந்த வசனம் வெளியே போயிடும். இந்த வசனம் கட்டுக்கதை ஆகி போயிடும். நினைச்சு பாருங்க, பள்ளி சிறிய பள்ளியிலோ அது எப்படி பூத முடியும் கேட்டாங்களா? எறும்பு சின்ன எறும்புலோ அது எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து பிரிச்சு விளக்க முடிஞ்சிச்சு? இது சுலைமான், இது அவருடைய பட்டாளம் என்று எப்படி பிரிச்சு விளக்க முடிஞ்சிச்சு? சரி, அப்படி பிரிச்சு விளங்கினாலும் அது பேசுறத சுலைமான் நபியால எப்படி கேட்க முடிஞ்சிச்சு? சின்ன படைப்புலோ அது பேசுறத எப்படி சுலைமான் கேட்க முடிஞ்சிச்சு? காதுக்குள்ள பிடிச்சி எறும்பு விட்டாலே பேசுறது கேட்காத, அது பேசுறதை எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுச்சு? எனவே இது கட்டுக்கதை ஒதுக்கிடலாமா? இவனு பள்ளி ஹதீஸ் அப்படிதான் ஒதுக்கிருக்கலாம். இந்த அளவுகோல் தான், இது யஹூதி நஸ்ரானுடைய அளவுகோல். இந்த சிந்தனைய இந்த வசனம் பற்றி சொன்ன எறும்பு வசனம், இந்த எறும்பு வசனத்தை யஹூதிகள் நஸ்ரானிகள், ஏன்னா பெரும்பாலும் யஹூதி நஸ்ரானிகள் தங்களுடைய குர்ஆனை மறுக்கிறதுக்கு உண்டான செய்திகளை வெப்சைட்ல வெளியிட்டே இருக்காங்க. இந்த எறும்பு விஷயமா இவங்க என்ன செய்தி சொல்றாங்க அப்படின்னு வெப்சைட்ல எடுத்து பார்த்தேன். இவங்க பள்ளி ஹதீஸை எப்படி மறுக்கிறாங்களோ அதே மாதிரி யஹூதி நஸ்ரானிகள் பாதிரிமார்கள் அந்த குர்ஆன் வசனத்தை மறுத்திருக்கிறாங்க. எறும்பு எப்படி பேச முடியும்? அது எப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய பட்டாளத்தையும் பிரித்து வழங்க முடியும்? அது பேசியதை எப்படி சுலைமான் நபியால் கேட்க முடியும்? எனவே கடைசியில் முடிய 2 பக்கத்தில் உள்ளது சுருக்கி சொல்றேன், கலக்கிறதுக்கு நேரம் இல்லை. கடைசியில் முடிக்கிறாங்க. எனவே இது கட்டுக்கதை. இது குர்ஆன் எப்படின்னு சொன்னா மத்த இது எப்படி கட்டுக்கதை சொல்கிறதோ அதே போன்று இதுவும் ஒரு கட்டுக்கதை தான் என்று என்ன செஞ்சாங்க? மறுத்திருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு இங்க என்ன மதிப்பு இருக்குது? யஹூதி நஸ்ரானுடைய சிந்தனை என்னவோ அதே சிந்தனையில தான் நம்ம மார்க்கத்துல இஸ்லாமிய பேர் இருக்கக்கூடிய யஹூதி நஸ்ரானை பாதிரிகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? நபியினுடைய ஹதீஸை மறுத்திருக்கிறாங்க, நபியினுடைய சொல்ல மறுத்திருக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கும் ஆள் இருக்குது. கேட்டாலுங்க பார்த்தாங்க, ஆஹா இதையும் கேட்க ஆள் இருக்குது. அப்ப நபியினுடைய பத்தி பேசினாலும் கேட்கிறாங்க, நபியினுடைய சொல்ல மறுத்து பேசினாலும் நம்ம பேச்சுக்கிட்டா மதிப்பு இருக்குது, நம்ம பேசதான் ஏத்துக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? குர்ஆனை கொஞ்சம் வருவோம், அல்லாஹ்வுடைய கலாமை பத்தி கொஞ்சம் பேசி பார்ப்போம், நம்ம பேச்சுக்கு எடுப்பு இருக்கான்னு பார்ப்போம், மதிப்பு இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதையும் 2 சரக்கு அவுத்து விடுவோம். பார்த்தாங்க குர்ஆன் விஷயமா என்ன பண்ணாங்க? நச்சு கருத்தை இப்ப இந்த சமுதாயத்துக்கு பரப்ப தயாரானாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் இருக்குது, முன்னோட்டமா வெள்ளோட்டமா சின்ன சின்ன நச்சு கருத்துக்கள் விடுறது. அப்படி என்ன விட்டாங்க தெரியுமா? ஆரம்பத்துல குர்ஆனை ஒழுங்கு இல்லாம தொடரலாம், குர்ஆனை குளிப்பு கடமையான ஆண்கள் பெண்கள் தொடலாம் ஓதலாம். அது வரைக்கும் எவ்வளவு மதிப்பா இருந்துச்சு குர்ஆனு. ஆனா நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு போவோம், நெஞ்சோட அணைச்சிக்கிட்டு போவோம், இப்படி ஆட்டிக்கிட்டு போக மாட்டோம். இன்னைக்கு குர்ஆனுக்கு இந்த மாதிரி ஒரு வாசலை திறந்து விட்டு குர்ஆன் மேல உள்ள கண்ணியத்தை போக்கியாச்சு. எப்பவுமே ஒரு பொருளுடைய கண்ணியத்தை போக்கியாச்சுன்னா அதை பத்தி என்ன சொன்னாலும் சமுதாயம் கேட்கும். அப்ப குர்ஆனுடைய கண்ணியத்தை போக்கின பிறகு ஏற்கனவே போக்கியாச்சு இல்ல, இப்ப அந்த குர்ஆனுடைய கண்ணியம் இல்லையே.
குர்ஆனை மதிப்பு தான் அவங்க இல்லையே. அப்ப குர்ஆனை பத்தி என்ன சொன்னாலும் கேட்கும். அந்த அடிப்படையில கடைசி அவங்க வெளியிட்டது என்ன? குர்ஆனிலே எழுத்துப்பிழைகள் இருக்கிறது. எப்படி வந்தாச்சு? அல்லாஹ்வுடைய கலாமுக்கு வந்தாச்சு. குர்ஆனிலே எழுத்துப்பிழைகள் இருக்கிறது. விஜய் 64ஆம் பக்கத்திலையும் 63ஆம் பக்கத்திலையும் 64ஆம் பக்கத்துல ஒரு சாட்டை போட்டிருக்கு. பார்க்கலாம். இது ஃபுல்லா எழுத்துப்பிழைகள். எல்லாமே எழுத்துப்பிழைகள். குர்ஆனிலே எழுத்துப்பிழைகள் இருக்கிறது. அப்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இதெல்லாம் ஒரு மூமினுடைய சிந்தனை கிடையாது. இது முழுக்க 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 ஒரு காசுடைய சிந்தனை இருக்கு. குர்ஆன் தப்பு கண்டுபிடிக்கிறது, இலக்கண பிழை சொல்றது. அதனால இது விஷயமா நான் ஆரம்பத்தில் ஒரு புக்கு வாங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. விஞ்ஞான ஒளியும் குர்ஆனும் பைபிளும் அப்படின்னு ஒரு புக்கு. இது டாக்டர் ஜாகிர் நாயக்கும் டாக்டர் வில்லியம் கேம்பல் என்ற ஒரு யஹூதி பாதி ஒரு நஸ்ரானி பாதியாளருக்கு நடந்த ஒரு விவாதம். இந்த விவாதத்துல டாக்டர் வில்லியம் கேம்பல் என்ற நஸ்ரானி பாதியார் இருக்கிற அவர் டாக்டர் ஜாகிர் நாயக்கும் ஒரு கருத்து சொல்றாரு. 129ஆம் பக்கத்துல புத்தகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே குர்ஆனில் எந்த தவறும் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் 20 வகையான இலக்கண தவறுகளை என்னால் சுட்டிக்காட்ட முடியும். யார் சொல்றது? நஸ்ரானி பாதி. குர்ஆன்ல இலக்கண பிழை இருக்குது, பிழைகள் இருக்குன்னு சொல்லி சிந்தனை வந்துட்டாலே அது யாருடைய சிந்தனை தான்? நஸ்ரானி பாதியுடைய சிந்தனை தான். அப்ப குர்ஆனிலே எழுத்து பிழைகள் இருக்கிறது என்று சொன்னவர் ஒரு பாதிரி நஸ்ரானி தான். அடுத்து எனக்கு இன்னொன்னு பார்த்தேன். இந்த குர்ஆன்ல இந்த பாதிரி சொல்றது என்ன சொல்றது? 20 பிழைகள் இருக்குன்னு சொன்னாரா? எனக்கு ஒரு சிந்தனை ஓடுச்சு. சரி, நம்ம பாதிரி என்ன சொல்றதுன்னு பார்ப்போம், எத்தனை பிழைகள் சொல்றதுன்னு பார்ப்போம். அப்படி ஒரு சிந்தனை ஓடுச்சு. அதனால அவருடைய அந்த பிஜே தர்ஜமா இருக்குது இல்ல, அந்த தர்ஜமா எடுத்து அவருடைய பிழைகள் ஒரு லிஸ்ட் போட்டுருக்க. அந்த லிஸ்ட் என்ன கரெக்டா 20 பிழைகள். அப்ப அந்த பாதிரி இந்த பாதிரி ஒன்னா போச்சா? ரெண்டு பேருடைய சிந்தனை ஒன்னா போச்சா? உடம்பினுடைய பொந்துக்குள்ள போனா கூட நீங்களும் போவீங்க, அந்த அளவுக்கு அவங்களை பின்பற்றுவீங்க. இந்த ஹதீஸ் புகார்ல வருது. அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே அவங்க எல்லாம் யாரு? யஹூதி நஸ்ராக்கள் தானே, அவங்க தான் அந்த சமுதாயம் பின்பற்றோம். சலாசம் கேட்டாங்க, அவங்க இல்லாட்ட வேற யாரு? இந்த யஹூதி நஸ்ரானிகளை தான் இந்த அளவுக்கு ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் பின்பற்றுவார்கள். சலாசம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல செருப்புக்கும் ஒரு செருப்பு இன்னொரு செருப்புக்கு எப்படி நிகராக சமமாக இருக்கிறதோ அதே போல இந்த கூட்டம் யஹூதி நஸ்ராக்களை பின்பற்றும். வலது காலில் 7ஆம் நம்பர்னா இடது காலில் 7ஆம் நம்பர் தான், ரெண்டு ஒன்னா இருக்குதா? அதே மாதிரி தான் இங்க ஒரு கூட்டம் வரும், பனு இஸ்ரவேலர்கள் அப்படி பின்பற்றுவாங்க. ரெண்டு பேருக்கு எந்த வித்தியாசமும் இருக்காது. சலாசம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சிந்தனை ஒற்றுமை பாருங்க. குர்ஆன்ல பிழை இருக்கு முதல்ல சொன்னவன், அது 20 பிழைகள் இருக்கு முதல்ல சொன்னவன் ஒரு நஸ்ரானி பாதிரி. அதே கருத்து அப்படி அந்த சிந்தனை பிரதிபலிக்கிறது யாரிடத்துல? குர்ஆனில் பிழை இருக்கிறது என்று சொன்ன இந்த பாதிரிக்கு 20 பிழைகள் அப்படி சொல்ற, 20 பிழைகள் சொல்லி அப்படி சொல்ற. அப்ப இதை சும்மா விட முடியாது. குர்ஆன்ல பிழை இருக்குன்னு சொல்லிட்டா அப்படி இந்த சம்பந்தம் ஏத்துக்கிட்டு போகணுமா? இது சின்ன விஷயம் கிடையாது. நாளைக்கு பின்னால் உள்ள சமுதாயம், வளர்ந்து வரக்கூடிய சமுதாயம், புதிய சமுதாயம், புதிய தலைமுறை இந்த குர்ஆனை மறுப்பதற்கு அளவுகோலாக விட்டு செல்லப்பட்டிருக்கிறது. என்ன பழி போடுவாங்க? நாளைக்கு ஒரு ஹதீஸ் ஒரு குர்ஆன் வசனத்துல ஏதாச்சும் அவங்களுக்கு புரியாது. இன்னைக்கு பள்ளியினுடைய ஹதீஸை மறுத்தாங்களே, பள்ளியினுடைய ஹதீஸை தங்களுக்கு புரிய மறுத்தாங்களே, அதுக்கு ஒரு அளவுகோல் சொன்னாங்களா? அதே அளவுகோல் குர்ஆன்ல இருக்குது. எறும்பு விஷயமா நாளைக்கு ஒரு கூட்டம் கேட்கும், ஒரு புதிய தலைமுறை கேட்கும், என்னங்க இது பள்ளி ஹதீஸ் அந்த காரணம் சொல்லி மறுத்தீங்க, அதே காரணம் அந்த எறும்பு விஷயமும் இருக்குது, அப்ப இதுவும் கட்டுக்காதுன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்பான் பின்னாடி வரவன். உடனே இவாள் என்ன சொல்லுவாரு? ஆமா நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்குது. அப்போ இது எப்படி குர்ஆன்ல வந்துச்சு? சஹாபாக்கள் கவனக்குறைவா எழுதியிருப்பாங்க. ஏன்னா அந்த 20 பிழைகளை சஹாபாக்கள் எழுதினாங்களாம். 20 பிழைகளை என்ன காரணம் சொல்றாங்க? கவனக்குறைவா எழுதிட்டாங்களாம். ஏன்னா சஹாபாக்களை பத்தி ஏற்கனவே கேவலமா பேசியாச்சு, ஆனா பழி யார் மேல ஈஸியா போட்டுடலாம்? சஹாபாக்கள் மேல இருக்கிறாங்கல்ல பழி போடுறதுக்கு, சஹாபாக்கள் மேல பழி போட்டாச்சு. இப்ப அதே மாதிரி நாளைக்கு இந்த எறும்பு விஷயமா ஏதாச்சும் ஒரு ஹதீஸ் ஏதாச்சும் ஒரு ஆள் கேள்வி கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க? அது சஹாபாக்கள் கவனக்குறைவா எழுதியிருக்கலாம், ஆனா அந்த வசனத்தை தூக்கிற வேண்டியதுதான். இன்னைக்கு புகார்ல இருந்து ஆடி தள்ளுபடி போய் வந்துட்டு இருக்குதா? ஒவ்வொரு ஹதீஸா கலந்துதா? அதே மாதிரி நாளைக்கு எங்க கலந்துகிட்டு இருக்கோம்?
குர்ஆன்ல இருந்து ஒவ்வொரு வசனமா கலந்துட்டு இருக்கும். மகரிப் தொழுகை முடிந்தவுடன் ஹஸரத்துடைய பேச்சை தொடங்கும். அஷ்ஹது அல்லா மார்க்கத்தின் போர்வால் சைஃபுத்தீன் ரஷாதி ஹஸ்ரத் அவர்கள் நமது ஊருக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் ஹஸ்ரத்துடைய பேச்சு ஆரம்பமாக இருக்கிறது. அதற்கு முன்னால் தூத்துக்குடி மன்பவுஸ் ஸலா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் ஹதீப் நடுத்து ஜும்மா பள்ளிவாசல் கீழக்கரை ஹதீபாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் ஏ முஸ்தபா மஸ்லஹி அவர்கள் தங்களுடைய பேச்சை தொடருவார்கள். ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா. ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா. கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா, கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா. கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லித்தரும் தகுதி இந்த துனியாவில் எவருக்கும் இல்லை. பள்ளி சென்று படித்ததில்லை, பாடம் ஏதும் கேட்டதில்லை, சொல்லித்தரும் தகுதி இந்த துனியாவில் எவருக்கும் இல்லை. அல்லாஹ்வே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். அல்லாஹ்வே ஆசிரியன், அனைத்துமே ஆச்சரியம். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே.
சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். வானம் அதை பார்த்திருந்தார், வள்ளல் நபி சிந்தித்தார். கான்மலை கடலலையை கண்டிரையை புகழ்ந்திட்டார். வானம் அதை பார்த்திருந்தார், வள்ளல் நபி சிந்தித்தார். கான்மலை கடலலையை கண்டிரையை புகழ்ந்திட்டார். இறைவன் சொல்லி தந்தான், ஏக நபி அள்ளி கொண்டார். இறைவன் சொல்லி தந்தான், ஏக நபி அள்ளி கொண்டார். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். ஹீராவன் மலைக்குகையே கிடநிலை பள்ளிக்கூடம், சீரான வகி மூலம் சிந்தனையாய் பல பாடம். ஹீராவன் மலைக்குகையே கிடநிலை பள்ளிக்கூடம், சீரான வகி மூலம் சிந்தனையாய் பல பாடம். ஜிபுரீல் ஏந்தி வந்தார், சாந்த நபி வாங்கி கொண்டார். ஜிபுரீல் ஏந்தி வந்தார், சாந்த நபி வாங்கி கொண்டார். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். கலிமா தொழுகை நோன்பு, கலிமா தொழுகை நோன்பு, ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை. கலிமா தொழுகை நோன்பு, ஜக்காத்து ஹஜ்ஜுடனே பழுது ஏதும் இல்லாத பண்பான வாழ்க்கை முறை. வகுப்புகள் நடந்தனவே, வாஞ்சை நபி தொடர்ந்தனரே. வகுப்புகள் நடந்தனவே, வாஞ்சை நபி தொடர்ந்தனரே. சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். நாயகம் அல்லவா, நாயகம் அல்லவா. பொருளியலில் அரசியலில் புதுமை விஞ்ஞானமதில் அருளிய இல்லறத்தில் ஆன்மீக வழிமுறையில் எத்துறையும் கற்றிருந்தார். ஏகன் அருள் பெற்றுயர்ந்தார். எத்துறையும் கற்றிருந்தார். ஏகன் அருள் பெற்றுயர்ந்தார். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே. சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா. கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் என்றோ, அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ. பண்பான நபி பெருமான் பல்கலைக்கழகம் என்றோ, அன்பான மாணவராம் அவர் வழி உம்மத்தன்றோ. தேர்வினிலே வென்றிடுவோம், தீன் வழியில் சென்றிடுவோம். தேர்வினிலே வென்றிடுவோம், தீன் வழியில் சென்றிடுவோம். சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே. சொன்னதெல்லாம் நீதிகளே, சத்தியத்தின் செய்திகளே, ஞானத்தின் திறவுகோல். நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா. கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. ஞானத்தின் திறவுகோல். நாயகம் அல்லவா, நாயகம் அல்லவா. இப்பொழுது தூத்துக்குடி மன்மோசன் அரபிகளுடைய பேராசிரியர் மௌலவி முஸ்தபா பஸ்னதி அவர்கள் தன்னுடைய பேச்சை இப்பொழுது தொடர்ந்து பேசுவார். அதற்கு பிறகு மதுரை தொடர்ந்து குர்ஆனிலே எழுத்து பிழைகள் இருக்கிறது என்கிற ஒரு ஆபத்தான ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நச்சு கருத்தை இந்த சமுதாயத்திலே இப்பொழுது பரப்பிக் கொண்டிருக்கின்றார். அப்ப
இந்த ஈமானுக்கு வேட்டை வைக்கக்கூடிய இந்த நச்சு கருத்தை சரியான முறையிலும் முழுமையான முறையில் நாம் விளங்க வேண்டும் என்றால் இதனால் என்ன ஆபத்து இருக்கிறது? குர்ஆன்ல எழுத்துக்கள் இருக்கு என்பதை சாதாரண ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த குர்ஆன்ல எழுத்துக்கள் இருக்கு என்று சொன்ன காரணத்தினாலேயே தூத்துக்குடியில இந்த விஷயமா விவாதத்துக்கு கூட்டம் இன்னொருக்கும் வந்துட்டு இருக்காப்ல. இந்த பிஜே பாதிரி, நம்ம இஸ்லாமிய கோயில் இருந்து கொடுக்கக்கூடிய இந்த பாதிரி இன்னைக்கும் விவாதத்துக்கு வந்துட்டு இருக்காப்ல. தூத்துக்குடியில வச்சு ஒப்பந்தம் போடுவோம் சொல்லி அதே நாளில் வாதத்தை வைப்போம் சொல்லி கூப்பிட்டும் கூட இன்னும் வரல. அப்போ குர்ஆனில் எழுத்துப்பிழை இருக்கிறது என்ற இந்த விஷயத்தை நம்ம ஏன் விட மாட்டோம்? நாளைக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய புதிய தலைமுறைகள் இந்த குர்ஆனில் உள்ள வசனங்களை மறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். சாதாரண விஷயம் கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் எடுத்து சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு வசனத்தை சொல்றான். வயது தகூலு லில்லதி அன்அமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி அம்சிக அலைக ஜௌஜக வத்தகில்லாஹ வ துக்ஃபி ஃபீ நஃப்ஸிக வல்லாஹு முபதீஹி வ தக்ஷன் நாஸ் வல்லாஹு அஹக்கு அன் தக்ஷா. நீண்ட நெடிய ஒரு வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு செய்தி சொல்கிறான். நபியிடத்தை சொல்றான். அல்லாஹ், நபியே, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ, நீங்களும் யாருக்கு அருள் புரிந்தீர்களோ அந்த மனிதரிடத்துல நபியே நீங்கள் சொன்னீர்கள், இத்தகில்லா அம்சிக்க அழைக்க ஜௌஜக ஒத்தகில்லா, உன்னுடைய மனைவியை தலாக் விட்டுறாத, தடுத்து வைத்துக்கொள், அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று நபியே அந்த மனிதரிடத்துல நீங்க சொன்னீங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுது உங்கள் உள்ளத்துல ஒரு செய்தியை அல்லாஹ் அதை வெளிப்படுத்தி விடுவானோ என்று ஒரு செய்தியை நீங்க என்ன செஞ்சீங்க? மறைத்து வைத்திருந்தீங்க. மக்களுக்கு அந்த சமயத்தில் நீங்க பயந்தீங்க. ஆனால் அல்லாஹ் தான் நீங்கள் பயப்படுவதற்கு மிக தகுதியானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றார். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபலம்மா கலா ஸைத் மின்ஹா வதரன் ஜப்பஜ்னாகஹா. ஸைத் என்கிற மனிதர் தனது மனைவியிடத்தில் தன் தேவையை முடித்துக் கொண்ட பொழுது, ஸைத் என்கிற மனிதர் தன் மனைவியை தலாக் விட்ட பொழுது, நாம் அவங்களுடைய மனைவியை உங்களுக்கு திருமணம் முடித்து தந்தோம். அல்லாஹ் சொல்றான், ஸைத் என்பவருடைய மனைவியை நபியே உங்களுக்கு நாம் திருமணம் முடித்து தந்தோம். ஏன் அப்படின்னு சொன்னா, வளர்ப்பு மகன் விஷயத்துல மூமின்களுக்கு எந்த சிரமமும் ஏற்பட்டு விடக் கூடாது. சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஜாஹிலியா காலகட்டத்துல ஒரு பிரச்சனை, ஒரு சட்டம் என்ன கேட்டீங்கன்னா, ஒருவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க. மகனுடைய மனைவி தந்தைக்கு என்ன உறவு வரும்? மருமக உறவு வரும். அதே போல வளர்ப்பு மகன் இருக்கிறார்ல, வளர்ப்பு மகனை ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னு சொன்னா, அப்போ அந்த வளர்ப்பு மகனுடைய மனைவியும் இவருக்கு மருமகள் என்கிற உறவு வரும். ஜாமியா காலகட்டத்துல இது ஒரு கொள்கையா வச்சிருந்தாங்க. எப்படி தன்னுடைய சொந்த மகன் தன் பெத்த புள்ள அவனுடைய மனைவியை தலாக் விட்டால் அந்த மருமக யாரு மாமனாருக்கு என்ன ஆகாது? ஹலால் ஆகாது, ஹராம். அதே போல வளர்ப்பு மகன் தன்னுடைய மனைவி என்ன செஞ்சிட்டா? தலாக் விட்டுட்டான்னு வைங்க, மாமனார் மருமகளை என்ன செய்யக்கூடாது? வளர்ப்பு மகனுடைய மனைவியை கல்யாணம் முடிக்க கூடாது, ஹராம், தடை. இது ஜாமிலியா காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணுது? ரெண்டுக்கு வித்தியாசம் பண்ணுது. பெத்த புள்ள வேற, வளர்ப்பு மகன் வேற, ரெண்டு ஒண்ணு ஆக முடியாது. பெத்த பையனுடைய மனைவிய அவ வேணா தனக்கு மருமகள் ஆக முடியும். தான் புள்ள அந்த மனைவியை தலாக் விட்டாரு அப்படின்னு சொன்னா இப்ப அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது. ஆனா அதே சமயத்துல வளர்ப்பு மகன் தன்னுடைய மனைவிய தலாக் விட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பையனுடைய வாப்பா என்ன செய்ய முடியும்? கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஆனா ஜாமிலியா காலகட்டத்துல எப்படி நினைப்பாங்க? மாமனார் மருமகளை கல்யாணம் முடிச்சது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா புதிய சட்டம், இது மிக முக்கியமான சட்டம் என்கிற காரணத்தினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நடைமுறைப்படுத்த போறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வளர்ப்பு மகன் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வளர்ப்பு மகன், அவங்க பேரு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகன் ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க பேரு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மாமி மகளை தங்களுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அப்படி திருமணம் முடித்து வைக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான், என்ன சொல்லிட்டான்? இந்த உங்க மாமி மகளை எந்த வளர்ப்பு மகனுக்கு நீங்க கல்யாணம் முடிச்சு கொடுக்குறீங்களோ அந்த மாமி மகளை உங்களுக்கு நம்ம திருமணம் முடிச்சு தருவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸைத் என்பவர் தலாக் விட்டுருவாரு. தலாக் விட்ட பிறகு யார் திருமணம் முடிப்பாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிப்பாங்க.
அப்ப ஏற்கனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சட்டத்தை நபிக்கு சொல்லிட்டான். இப்ப ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு யார்ட்ட வராங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. மனைவியை பத்தி தலாக் விடுற விஷயமா நபிட்ட பேசுறாங்க. அப்ப ஸல்லல்லாஹு பாக்குறாங்க, ஆக இந்த தலாக் விட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு இந்த பெண்ணை யார் தான் கல்யாணம் முடிக்கணும்? நம்ம தான் கல்யாணம் முடிக்கணும். அல்லாஹ் அப்படிதான் சொல்லியிருக்கான். அந்த விஷயத்தை உள்ளத்துல வச்சிருக்கிறாங்க. உள்ளத்துல வச்சுக்கிட்டு அதே சமயத்துல ஒரு விஷயத்தை பயப்படுறாங்க. இப்ப ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு நம்ம மாமி மகளை தலாக் விட்டாரு அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம கல்யாணம் முடிப்போம், அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு தந்துருவான். இது முனாஃபிக்குகளுக்கும் காபிர்களுக்கும் ஒரு சக்கர பொங்கல் ஆயிருமே. மாமனார் மருமகளை கல்யாணம் முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டு போயிருவாங்களே. அப்படி பரப்பி வச்சாச்சு அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுமே. அப்போ யாருக்கு பயப்படுறாங்க? முனாஃபிக்குகளுக்கும் காபிர்களுக்கும் அவங்க தவறாக இந்த சிந்தனை இந்த செய்தி என்ன செஞ்சிடக்கூடாது, திருத்து சொல்லிவிடக் கூடாது என்ற அடிப்படையில் சிலருக்கு பயப்படுறாங்க, மக்களுக்கு பயந்தது. இப்ப இந்த செய்தியை தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒய்து தக்கூல் இல்லதி அனஅமல்லாஹு அலைஹி வ அன்அம்த அலைஹி அம்சிக அலைக ஜௌஜக என்கிற வசனத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? இறக்குறான். இதுதான் இந்த வசனத்தினுடைய இறங்குவதற்குண்டான காரணம், தெளிவான காரணம். இதைத்தான் எல்லா இமாம்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்த தாபீன்கள் தபா தாபீன்களுடைய காலகட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை கெடுக்கும் விதத்துல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை பாதிக்கும் விதத்துல சில யஹூதி நஸரானிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை கெடுக்கிற விதத்துல சில செய்திகளை பரவ விட்டாங்க. அது என்ன செய்தி? எல்லா தஃசீர் கிதாபுகளிலுமே அந்த செய்தி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இமாம்கள் ஏன் அதை பதிவு செய்தாங்க தங்களுடைய கிதாபுல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அவங்களுடைய கண்ணியத்துக்கு இழுக்காக, அவங்களுடைய கண்ணியத்துக்கு முரணாக இப்படி எல்லாம் எதிரிகள் பேசித் திரிகிறார்கள் என்கிற செய்தி இந்த சமுதாயம் தெரியணும். அதை தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டியே இமாம்கள் என்ன செய்யறாங்க? தங்களுடைய கிதாபுகள்ல அந்த யஹூதிகளுடைய கட்டுக்கதை என்ன செஞ்சாங்க? பதிவு செஞ்சாங்க. அது அதிகமா சில உலமா சில இமாம்கள் அந்த கட்டுக்கதை தான் என்று சொல்லல. ஏன் சொல்லல? அதை படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இது நபி செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதனால சில இமாம்கள் அதை தெளிவுபடுத்தாம விட்டாங்க. இன்னும் அதிகமான இமாம்கள் இதை தெளிவுபடுத்தாம விடக்கூடாது. இந்த கட்டுக்கதையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்துக்கு முரணாக, அவருடைய கண்ணியத்தோடு மோதக்கூடிய எத்தனை நச்சுக்கருத்துக்கள் இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் தெரியணும், பரிபூர்ணமாக தெரியணும் என்ற நோக்கத்துல அதிகமான இமாம்கள் தங்களுடைய தஃசீர் கிதாபுகள்ல அந்த கட்டுக்கதைகளை கொண்டு வந்து தெளிவுபடுத்தினார். இத ஏகத்துவம் என்கிற இந்த புக்ல மார்ச் 2011 14 பக்கத்துல இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி எழுதின அந்த கட்டுக்கதையை தங்களுடைய கிதாபுல செஞ்சிருக்காங்க, பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த சமுதாயம் தெரியணும் என்பதற்காக அந்த கட்டுக்கதையை எழுதுறாங்க. எழுதி எப்படி விமர்சனம் பண்றாங்க நீங்க பாருங்க. நபிகளார் தனது மாமி மகளான ஸைனபை ஸைத் பின் ஹாரிஸாவிற்கு திருமணம் முடித்து வைத்தார்கள். இதான் பகவி தஃசீர் பகவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு, பல கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்க மாமி மகளான ஸைனப் அவர்களை தங்களுடைய வளர்ப்பு மகனான ஸைத் ரலியல்லாஹு அவருக்கு என்ன செஞ்சாங்க? திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை சந்திப்பதற்காக வீட்டுக்கு போறாங்க, ஸைதுடைய வீட்டுக்கு. அப்படி வீட்டுக்கு போகும்போது அப்ப ஸைத் இல்ல. வீட்டு வாசல்ல மெல்லிய திரைச்சீலை இருக்குது. அந்த மெல்லிய திரைச்சீலை ஆடிக்கொண்டிருக்கிறது காத்துல. அந்த காத்துல அந்த திரைச்சீலை விலகி விட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார பாக்குறாங்க? தன்னுடைய மாமி மகள் ஸைனப் அவர்களை அரைகுறை ஆடையுடன் பார்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மாமி மகளை அரைகுறை ஆடையுடன் பார்த்தார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது நபியினுடைய உள்ளத்துல ஒரு மையல் ஏற்பட்டு விட்டது. அன்னி பெண்ணை பார்த்த உள்ளத்துல கிளர்ச்சி ஏற்படுமே, அந்த மாதிரியான ஒரு கிளர்ச்சி, ஒரு மையல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டது. அந்த நிமிடமே ஸைனப் அவர்களுக்கு தங்களுடைய மனைவி மேல ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்ப ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு யார்ட்ட வராங்க? நபியுடைய வளர்ப்பு மகன் நபிட்ட வராங்க. என் மனைவி எனக்கு பிடிக்கல, நான் தலாக் விட போறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லும் போது ஸல்லல்லாஹு என்ன பண்ணாங்களா? உள்ளத்துல மறைச்சு வச்சிருந்தாங்களா? அந்த பெண்கள் உள்ள அந்த காதல், அந்த மோகம், அந்த மையலை உள்ளத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்களா? அல்லாஹ் வச்சுக்கப்பா, அப்படின்னா தலாக் விட கூடாது. அப்ப உள்ளத்துக்குள்ள அந்த பெண்ணு மேல உள்ள மோகத்தை, அந்த மையலை மறைத்து வைத்துக் கொண்டு நபி யாருக்கு சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? தலாக் விட்டுறாங்க. உள்ளத்துல உள்ள செய்தி வெளியாச்சுன்னா என்ன ஆகும்? மக்கள் கேவலமா பேசுவாங்க. அதனால மக்களுக்கு பயந்தாங்க. ஒரு அந்நிய அடுத்தவருடைய மனைவி போய் மையல் கொண்டாரு அந்த நபி, அடுத்தவருடைய மனைவி போய் தவறான ஆசை கொண்டுட்டாரு அந்த நபி.
அப்படின்னு மக்கள் தவறா பேசுவாங்க என்று நபி என்ன செஞ்சாங்களா, மக்களுக்கு பயந்தாங்களா. இப்படி ஒரு கட்டுக்கதை. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னை செய்திட்ட கேட்டாங்களா, என்னப்பா அராபக மின்ஹா ஷையுன், உன் மனைவி இடத்துல ஏதேனும் நடத்தை உனக்கு சந்தேகத்தை கொடுத்து விட்டதா, அவருடைய நடத்தை உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்திருச்சா? இல்ல இல்ல, அவங்க நடத்த எனக்கு சந்தேகத்தை தரல, இருந்தாலும் நான் தலாக் விட போறேன். அப்படின்னா தலாக் விட கூடாது, அல்லாஹ் அஞ்சிக்க, உன் மனைவி தலாக் விடாத அப்படின்னு நபி சொன்னாங்க. இப்படி ஒரு கட்டுக்கதை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க முழுக்க கண்ணியத்தை கெடுத்ததா இல்லையா, நபியினுடைய மகத்துவத்தை கெடுத்ததா இல்லையா? இந்த கண்ணிய கேட்டான இந்த சம்பவத்தை இமாம்கள் தங்களுடைய தஃசீர் கிதாப்ல பதிவு செய்யறாங்க. பகவி இமாம் தங்களுடைய தஃசீர் கிதாப்ல பதிவு செய்யறாங்க. எதுக்கு பதிவு செய்யறாங்க? நபி மேல அபாண்டமான பழிப்படி எல்லாம் சுமத்தப்படுகிறது என்கிற நிகழ்ச்சியை என்ற இந்த கட்டுக்கதைய இந்த சமுதாயம் தெரியும், அதுக்காண்டி பதிவு செஞ்சாங்க. அதை இவங்க விமர்சிக்கிறாங்க. எப்படி விமர்சிக்கிறாங்க? இந்த கட்டுக்கதைய இஸ்லாத்தினுடைய வெகு வேகமான வளர்ச்சியை கண்டு மனம் கூறும் இஸ்லாத்தின் எதிரிகள் நபிகளாரின் கண்ணியத்தை சீர்குலைத்து இஸ்லாத்தை பரப்புவதை தடுத்து நிறுத்துவதற்காக இந்த கட்டுக்கதைய தஃசீர் கிதாபுகளை இமாம்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதை எந்த விதத்திலையும் இந்த இமாம்கள் என்ன செய்யல, மறுக்கல. இமாம்கள் என்ன செய்யறாங்க, இந்த கட்டுக்கதையை ஏற்றுக்கிறாங்க, தெளிவா போடுறாங்க. நபி அவர்கள் இன்னொருவர் மனைவியின் அழகில் மதிமயங்கி அவர் மீது ஆசை கொண்டார்கள், இதனால் செய்து தனது மனைவியை வெறுத்து விவகாரத்து செய்ய விரும்பினார் என்ற அபத்தமான கருத்தை எந்தவித மறுப்பும் இல்லாமல் பல தஃசீர் நூல்களில் பதிவு செய்துள்ளார்கள். ஏன் இவங்க மறுக்கல? இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது என்ன சொல்லியிருக்க வேண்டும்? பொங்க வேண்டாமா கேட்கிறாங்க. இந்த செய்தியை கேட்கின்ற பொழுது ஐயோ இது அபத்தமான கருத்து அல்லவா, நபியின் மீது இட்டுக்கட்டு அல்லவா என்று ஒரு உண்மையான மூமின் பொங்குவான் சொல்றாங்க. கடைசியா நம்ம இமாம்கள் எல்லாம் இந்த கருத்தை ஆதரிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம இமாம்கள் எல்லாம் இந்த கருத்தை ஆதரிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதே தஃசீர் பகவிங்க எந்த தஃசீர் பகவியை எடுத்து சொன்னார்களோ அதே தஃசீர் பகவியில அதே அந்த ஹதீஸினுடைய அந்த சபபு இறக்கக்கூடிய அந்த காரணத்தினுடைய அடிக்குறிப்புல என்ன செய்து போறாங்க தெரியுமா? இந்த கிஸ்ஸா, இந்த கட்டுக்கதை, இந்த சம்பவம் சனது அடிப்படையில் பலவீனமானது, மிகவும் பலவீனமானது. அறிவிப்பாளர் தொடர் அடிப்படையில் மிகவும் பலவீனமானது மட்டுமல்ல, ததனாஃபா இஸ்மத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகானதிஹி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற நபியினுடைய புனித தன்மையோடு இந்த சம்பவம் மோதுகிறது, நபியினுடைய கண்ணியத்தோடு இந்த சம்பவம் மோதுகிறது, முரண்படுகிறது என்றெல்லாம் என்ன செய்யறாங்க, இமாம்கள் விமர்சிக்கிறாங்க. உடனே இமாம் அதுக்கு பதில் சொல்றேன். என்ன பதில்? அது பகவி மறுத்தரா, யாரோ ஒரு ஆள் மறுத்தாங்களே, அதே பகவி தாங்க. நான் ஆரம்பத்துல என்ன சம்பவத்தை இந்த ஹதீஸ் இந்த குர்ஆனுக்கு சம்பவம் இறங்கக்கூடிய காரணமாக சொன்னேனோ அந்த காரணத்தை எடுத்து சொல்லி இந்த நபியினுடைய கண்ணியத்தை கெடுக்கக்கூடிய இந்த காரணத்தை மறுத்து இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லவா, அந்த சபபு நுஸூல் வ ஹாதா ஹுவல் அல்யா வல் அல்யகு பி ஹாலில் அம்பியா. இந்த கட்டுக்கதை அல்லாம இன்னொரு சம்பவம் நான் சொன்னேன்னா அந்த சம்பவம் தான், அந்த இறங்கக்கூடிய காரணம் தான், அந்த காரணத்தை சொல்வதுதான் நபிமார்களுடைய நிலைக்கு மிகவும் பொருத்தமானது, மிகவும் தகுதியானது. இந்த கட்டுக்கதை நபியினுடைய கண்ணியத்திற்கு தகுதியானது அல்ல, இது முரணானது என்று பகவி இமாம் அவர்களே தங்களுடைய பகவி கிதாபுல மிக தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறார். இப்படி பல இமாம்கள், இன்னும் சில இமாம்கள் தங்களுடைய கிதாபுல லரபுத்து அன்ஹு ஸஃபஹா, இந்த கட்டுக்கதையை நாங்கள் முற்றிலும் புறக்கணிக்கின்றோம். யாரு சொல்றா? நம்ம இமாம் பொங்குறாங்க. இமாம்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கேவலமாக சித்தரித்து அந்த சொன்ன அந்த கட்டுக்கதைகளை எடுத்து வைத்து நம்ம இமாம்கள் பொங்குறாங்க. இந்த கதைகள் யார் உருவாக்குறது? இஸ்லாத்தினுடைய புதிய விரோதிகளும் பழமையான விரோதிகளும் இந்த கட்டுக்கதைகளை இந்த வசனத்தோடு சம்பந்தப்படுத்தி விட்டார்கள். ஓ சாகு ஹவுலஹா அசாதீர ஒரு முஸ்தரையார், இந்த வசனத்தை சுற்றி இந்த வசனம் சம்பந்தமாக பல கட்டுக்கதைகளை பல தேர்வுகளை இவர்கள் உள்ளே நுழைத்து விட்டார்கள். இஸ்லாத்தினுடைய விரோதிகள் யார் பொங்குறா? நம்ம இமாம் பொங்குறாங்க. அப்போ நபிமார்களுடைய கண்ணியத்தை பாலடிக்கிற விதத்துல கேவலப்படுத்துற விதத்துல ஒரு செய்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த செய்தியை மறுக்கப்படுதலாங்க, அந்த செய்தியை மறுக்கப்படுதா என்ன? சரி, அதனால கட்டுக்கதை நம்ம முடிச்சிட்டோம், இதை ஏற்றுக்க முடியாத முடிச்சிட்டோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க விஷயமாக இவங்க என்ன எழுதிருக்காங்க பாருங்க.
வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா லவ்லா அர்ரா புர்ஹான ரப்பிஹி. அல்லாஹ் வசனத்தை சொல்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பெண்ணுடைய வீட்டுல தங்களுடைய அரசருடைய மனைவி வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அரசருடைய மனைவி, மிஸ்ர் நாட்டினுடைய அரசருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான ஒரு செயலுக்கு அழைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம். அப்படி தவறான செயலுக்கு அழைக்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க. காலம் ஆகாதல்லா, அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுகிறேன் என்றெல்லாம் சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க. அப்படி மறுக்கின்ற பொழுது அதை தொடர்ந்து வலகத் ஹம்மத் பிஹி வ ஹம்ம பிஹா, அந்த சுலைஹா அந்த அம்மையார் மிஸ்ர் நாட்டினுடைய அரசருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர், நாரே தக்பீர், அல்லாஹு அக்பர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான செயலுக்கு அழைக்கிறாங்க. அவங்களை தவறான முறையில், ஹராமான முறையில் அடையறதுக்கு நாடுறாங்க. அப்படி நாடி கதவுகளை எல்லாம் சாத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னிடத்தில் வாழ்ந்து அழைக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மறுக்கிறாங்க. இப்ப இந்த கட்டத்துல அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாடினார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை விட்டு தப்பிக்கிறதுக்கு நாடினாங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை மட்டும் அவங்க பார்க்கலன்னு சொன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவறான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணி இருப்பார்கள். இது அந்த வசனத்தினுடைய சரியான பொருள். இதுக்கு என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? அந்த பெண் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான முறையில் அடைவதற்கு நாடினார்கள். அதே மாதிரியான எண்ணத்தை யாரும் நாடினாங்களாம்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நாடினாங்களாம். அடுத்தவருடைய மனைவிய ஹராமான முறையில் அடைய வேண்டும் என்று யார் நாடினாங்களா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நாடினாங்களாம். அல்லாஹ்வினுடைய அந்த ஆதாரத்தை மட்டும், தெளிவான அத்தாட்சியை மட்டும் பார்க்காவிட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தடுமாறி இருப்பார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காரியத்தை செய்திருப்பாங்க, அவங்க தவறான காரியத்தை செஞ்சிருப்பாங்க, செய்திருப்பாங்க என்று சொல்லி அதுக்கு விளக்கமா என்ன செய்யறாங்க? கிட்டத்தட்ட 2 பக்கத்துக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அதை நியாயப்படுத்தி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நாடுனது ஒண்ணுதான், அந்த பெண் நாடு 2 பேருடைய நாட்டமும் ஒண்ணுதான், 2 பேருடைய எண்ணமும் ஒண்ணுதான் என்று 2 பக்கத்துக்கு அதை நியாயக்கூடிய ஒரு கொள்கை. எனவே இந்த கொள்கையை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. ஈமானுக்கு வேட்டு வைக்கக்கூடிய, ஈமானை அழித்தொழிக்கக்கூடிய, நாசமாக்கக்கூடிய அத்தனை அகீதாக்களை விட்டும், கொள்கைகளை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நாளை கியாமத் நாளிலே காத்தமுன் நபி இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸிலே நபிக்கு நெருக்கமாக இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு உரையாடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும்